வெல்கம் டு பாப்பி 7, ரைட். நாங்கள் பாப்பி 4 and 5 ஒரு தாய் ஒரு தகப்பனை பற்றி பார்த்தோம். 6 ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு மாணவனிட வர விளக்கணும். நீங்கள் ஒரு நல்ல மாணவனா, STUDENT 7 காரியங்கள் இருக்க வேண்டியது. முதலாவது முக்கியமானது 7 பாயிண்ட்ஸ் வெப்பமே. S சீக்கர் ஆஃப் விஸ்டம். ஒரு நல்ல மாணவன் ஞானத்தை தேடுகிறவனாக இருக்க வேண்டும், ரைட். அப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸோ கேம்பஸ் போகிறதோ எல்லாத்திலும் விட ஞானம். தனியாக புத்தக படிப்பு மாத்திரம் இல்லை. இப்போ தேங்க்ஃபுல் டு டீச்சர்ஸ். அப்படி ஒரு மாணவன் இருந்தால் அவனுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற ஆட்களில் உங்களோட டீச்சர்ஸ் தான் ஞானிகளாக இருக்கணும். அப்போ அவையண்ட சொல்லித்தாரத பவுப்பில் சொல்லித்தாரதும் தனியாக கதைக்கிறதும் அவைகளுக்கு நன்றியாக இருக்கணும், ரைட். இப்போ டீச்சர் வரைக்கும் முதல் பிளாக் போர்டை எடுத்து நீங்கள் இரேஸ் பண்ணினீங்களா இருந்தால் அது நன்றி சொல்கிற ஒரு விதம், ரைட். அந்த டீச்சருக்கு உங்களில் பற்று வரும். என்னட்ட கேட்டிங்களா தான் எனக்கு எப்பயும் ரிசல்ட்ஸ் நல்லம். ஆனால் ஒரு ரகசியம், நான் அது என்னில் இருந்த ஒரு குணம். அப்போ டீச்சர்ஸ் மேருக்கு என்னில் நல்ல விருப்பம். யூஸ் நாலேஜை பெறுவது மாத்திரமில்லை, நாலேஜை பாவிக்கணும் சமுதாய நன்மைக்காக. அந்த சிந்தனை ஒரு தலை சிறந்த மாணவனுக்குள்ளே இருக்கணும். டெவலப் யோர் அசட்ஸ். உங்களோட திறமைகளை நீங்கள் விருத்தி செய்யணும். இப்போ நான் நாடக கிளப்புக்கு ராயல் காலேஜில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். நான் எத்தனையோ நாடகங்கள், எனக்குள்ள நாடக திறமை இருக்குன்னதே பள்ளிக்கூடத்தில் போய்த்தான் ஒரு நாடகம் போடையத்தான் தெரிய வந்தது. பிறகு எத்தனையோ நாடகங்கள் போட்டு, அப்போ நீங்களும் பள்ளிக்கூடம் தனியாக போய் படிக்கிறதுக்காக மாத்திரமில்லை. இப்போ அது டியூஷனில் செய்யலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. டிபேட் டீம், இங்கிலீஷ், ஓகே. பிறகு எக்ஸாம் ரிசல்ட்ஸ். நீங்கள் விளையாட்டுகள் அது இது மாத்திரம் இல்லை, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற நேரம் உங்களோட மூளையை விருத்தி செய்கிறீங்க. அப்போ அது முக்கியம். இப்போ O-level எக்ஸாம் வரைக்கும் அதுக்கு படிக்காமல் இருக்கிறது முட்டாள்தனம். ஆனால் படிச்சுட்டு பாஸ் பண்ணலைன்னா நீங்கள் முட்டாள் இல்லை. கஷ்டப்பட்டு படிக்கிற நேரம் அது உங்களோட மூளையை விருத்தி செய்யுது. நோட்டீஸ் யோர் DNA. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை உங்களோட டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. ஒரு 3 வட்டங்களை யோசிச்சிங்களா இருந்தால் N வட்டம், D வட்டம், A வட்டம். சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தேவையை சந்திக்கிறதுக்கு தான் உங்களோட டிஎன்ஏ இறைவன் போட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் எப்பயும் பார்க்கணும், சமுதாயத்தில் என்ன தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது. எல்லா தேவையும் நீங்கள் சந்திக்க இயலாது. அதுக்கு உங்களோட எந்த தேவைகளை சந்திக்க உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. பிறகு A உங்களோட அசட்ஸ், உங்களோட திறமைகள். அப்போ சமுதாயத்தில் இருக்கிற எந்த தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்குள்ள விருப்பமும் திறமையும் இருக்குதுன்னு நீங்கள் எப்பயும் உங்களோட டிஎன்ஏயை குறித்து சிந்திச்சுட்டு இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல மாணவன். கடைசியில் யூ மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டி. ஒரு நல்ல மாணவன் சும்மா ரிசல்ட்ஸை எடுத்து மேலே தட்டி கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை. நான் கேம்பஸ் போனேன், இன்ஜினியரிங் படித்தேன், மெடிசின் இல்லை. உங்களோட அறிவால் உண்மையாக ஞானத்தை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சமுதாயத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. அப்படி இருக்கிறவனை தான் ப்ரிஃபெக்ட்ஸ் ஆக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ஒரு சிறந்த மாணவன். சரி, அவங்க அப்படி இருக்க உங்களை வாழ்த்துகிறேன்.